அந்த பொண்ணு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். ஏய் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மகனா நீ? ச்சீ! இந்த ஆதித்யாவோட தம்பியா நீ? உன்னை எல்லா நாட்டிலையும் படிக்க வச்சேன், எதையும் நீ ஒழுங்கா செய்யல. ஒரு வாரத்துக்கு கழுத்து சுளுக்கிக்கும். என் சாப்பாட்டுல உப்பள்ளி போட்டு என்ன அவமானப்படுத்தின அந்த பார்வதி இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து அடுப்பேத்திருவாளா? இல்ல நான் தான் நடக்க விட்டுருவேனா? பாவமா அந்த பொண்ணு. இனிமே எந்த தப்பு செய்யாம நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, அவளை மன்னிச்சு விட்டுருங்கம்மா. என்ன எனக்கே வாக்கு கொடுக்கறியா? இங்க பாரு, இந்த வீட்ல யார் அந்த பார்வதியை மன்னிச்சாலும் சரி, நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பள்ளி போட்டால அவ வாழ்க்கையில நான் மண்ணள்ளி போடாம விட மாட்டேன். என்ன மீறி அவ இந்த வீட்டுக்குள்ள எப்படி வர்றான்னு நான் பாக்குறேன். காலுக்கு மஞ்சள் பூசணும், போய் மஞ்சள் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. கணேசா, கண்ணாடி அங்க வச்சுட்டு அந்த மஞ்சள் எடு. அக்கா, எதுக்குக்கா இவ்வளவு மஞ்சள்? டேய், கோவிலுக்குலாம் பூஜைக்கு போகும்போது பொம்பளைங்க கால்ல மஞ்சள் தடவிட்டு தான் போகணும்டா. சரி, உன் காலை காட்டு, நான் மஞ்சள் பூசி விடுறேன். இந்த வேலைய ஆம்பளைங்க செய்யக்கூடாது. என் தங்கச்சியோ இல்ல அக்காவோ இல்ல வேற சொந்தக்கார லேடிஸ் தான் இதை செய்யணும். ஏய் அம்மா, இங்க வா. வாடி. என்ன அது? அம்மாக்கு மஞ்சள் பூசணும். மஞ்சள். சரி கொடு. நீங்களா? ஏன் எங்க அக்காக்கு நான் பூசக்கூடாதா? கொடுடி. சரிம்மா. மாம்பழத்தை கல்லு வச்சு பழுக்க வைக்கிற மாதிரி அகிலாண்டத்துக்கு மஞ்சளை பூசி மனச மாத்தி பார்வதிய வேலைக்கு வரவிடாம தடுக்கணும். வனஜா, நீ நடத்து. அங்க எல்லா வசதியும் இருக்குடா. இனி நீ நினைச்சத சாப்பிடலாம். ஆனா சாப்பிட்டுட்டு ரொம்ப குண்டாயிடாத. அப்புறம் உன் ஸ்கூல்ல ஏதாச்சும் ஓட்டப்பந்தயம் வச்சாங்கன்னா உன்னால ஓட முடியாது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நல்லா சாப்பாட்டு போட்டியில மட்டும்தான் கலந்துப்பேன். என்னால எவனும் ஜெயிக்க முடியாது. அம்மா, தங்கம் வரும்னு பார்த்தா தாழ் வருது, அதுவும் கத்தையா வரும்னு பார்த்தா ஒத்தையா வருது. இந்தா மஞ்சள் பூசினதுக்கு காணிக்க. அப்புறம் சுமங்கலி பூஜை பண்றவ காலுக்கு மஞ்சள் பூசினா செஞ்ச பாவெல்லாம் தீரும்னு ஐதீகம். இனிமேலாவது அப்படி எதுவும் யோசிக்காமலும் செய்யாமலும் இரு. ஐயோ அக்கா, நான் எப்பவுமே அப்படிலாம் யோசிக்கிறது இல்லக்கா. எப்ப பார்த்தாலும் என்ன மட்டம் தட்டுறதே வேலையா போச்சு. கொடுத்தது 501, அட்வைஸ் 1008. உன்னையெல்லாம் இருக்கு ஒரு நாள். ஆட்டாம போடிடா. எம்புட்டு நேரம் என்ன கை வலிக்குதா? பின்ன கை வலிக்காதாமா? நான் குளிக்க போனப்ப கண்ணாடி அவன் கையில கொடுத்தேன். நான் ரெடியாகியே வந்துட்டேன். ஆனா இன்னும் நீ டேய் வைடா. பரவாயில்ல விடுப்பா. அக்கா முதல் நாள் வேலைக்கு சேர போது, பெரிய வீட்டுல பூஜை, அக்கா வேற பாயசம் செம்மையா செய்யும். நான் கண்ணாடி பிடிச்சா எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் கிடைக்கும்ல. அடே அட பாவி. அப்போ நான் முதல் நாள் வேலைக்கு போறேங்கிறதுக்காக நீ கண்ணாடி பிடிக்கல, பாயசத்துக்காக கண்ணாடி பிடிக்கிற. தின்னி பண்டாரம். பின்ன உனக்கு தர மாட்டாங்க. இருந்தாலும் சொல்றேன்,
அகிலம்மா விஜயான்னு உடனே மேடம்னு சொல்றாங்க பாரு, அந்த பிஏ. அந்த வேலை கிடைச்சா கூட கண்ணாடி பிடிக்க மாட்டான் இந்த கணேசன். மறக்காதுக்கா, அந்த பிஏ படிச்சிருக்கலாம், அகிலம்மா பக்கத்துலயே நிக்கலாம். ஆனா உன்ன மாதிரி உளுந்த வடைய மொறு மொறுன்னு போட தெரியுமா? கணேசா, உங்க அக்காவுக்கு உங்க அம்மா கை பக்குவம். அக்கா, பாயசத்துல முந்திரி பருப்பு போட மறந்துடாத, எக்ஸ்ட்ரா கூட போடு, நல்லாதான் இருக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது முதல் தடவை சாமிக்கு புளியோதரை சமைக்கணும்னு அம்மா சொன்னாங்க. நான் எப்பவும் போல அடுப்பு கிட்ட போயிட்டேன். அப்ப அம்மா சொன்னாங்க, அடியே திருவிழாக்கு காப்பு கட்டி சாமிக்கு செய்யற முதல் படையல் பொம்பளைங்க கால்ல மஞ்சள் பூசி பக்தியோட தான் சமைக்கணும்னு சொன்னாங்க. அகிலாண்டம்மா வீட்டுக்கு நான் சமையல் வேலைக்கு போறேன். அன்னபூர்ணி கோவிலுக்கே சமைக்கிற மாதிரி. மஞ்சள் பூசிட்டு போக வேணாமாப்பா? அம்மா பார்வதி, உங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா, என் பொண்ணை கட்டிக்க போறவ புண்ணியம் பண்ணிருப்பான்னு. இனி அவ வாழ்க்கையும் அவ என் வாக்கு கொடுக்குற மரியாதையும் அவ நடந்துக்கிறதுல தான் இருக்கு. தப்பு எதுவும் நடக்கக்கூடாது. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். என்ன கொஞ்சம் துருன்னு இருப்பா, நாம தான் ட்ரெயின் பண்ணோம். ப்ரோ பிஸியா இருக்கீங்களா? இல்ல, உள்ளவா. ப்ரோ நம்ம வீட்ல ஃபங்க்ஷனா என்ன? ஒரே தடபடலா இருக்கு. டேய், சுமங்கலி பூஜைன்னு சொன்னாங்கல்ல, அதுக்குள்ள மறந்துட்டியா? ஓ. டேய் அருண், உனக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம்னா இதுக்கு முன்னாடி பொண்ணுங்க கூட விளையாடிட்டு இருந்த மாதிரி டைம் பாஸ் கிடையாது, சோஷியல் ஸ்டேட்டஸ். உன்னை எல்லாரும் பெரிய மனுஷனா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீ ரெடி ஆகணும். ட்ரை பண்றேன் ப்ரோ. ஆமா, ஐஷு ஃபேமிலி வராங்களா என்ன? கண்டிப்பாடா. அதில் என்ன டவுட்டு? அவகிட்ட ஃப்ரெண்டா பழகலான்னு இருக்கேன் ப்ரோ. தப்பு இல்லையே, கோ ஹெட். அதுக்கு தான் அவளுக்கு போய் ஒரு gift வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். யாரு நீ? ம். ஆதிக்கடூர் தெரியுமா? ஆமா, நம்ம நேட்டிவ் பெரிய தெப்பக்குளம்லாம் இருக்குமே. அதே தான். அங்கே வச்சு உனக்கு முன்னாடியே எனக்கு காது குத்திட்டாங்க. என்ன, நீ gift வாங்க போறேன்னு சொல்லி எனக்கு காது குத்திட்டு எஸ்கேப் ஆகாத. இல்ல ப்ரோ, அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரோஸாவது gift. ப்ரோ இது எப்படி ப்ரோ உன் ரூம்ல? டேய், உடனே உன்ன மாதிரி நினைக்காதடா. இது வேற மாதிரி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் எமோஷனல் அண்ட் டிவோஷனல் கிஃப்ட். சத்தியமா புரியல ப்ரோ. டேய், சுந்தரம் பொண்ணு பார்வதி இருக்கால, அவ கொடுத்தா. சூப்பர் ப்ரோ. ப்ரோ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். என்ன? இஃப் டோன்ட் மைண்ட், எனக்கு அந்த பூ கொடுத்த அப்படின்னா ஐஷு கிட்ட நான் கொடுத்து கடவுள் கொடுத்த பிரசாதம் டிவோஷனல் அப்படி இப்படின்னு சொல்லி ஐஷுக்கு நான் கொடுத்துறேன். டேய், சொல்றத கேளுடா. ப்ரோ எப்படியோ காஞ்சதுக்கு அப்புறம் நீ டஸ்ட்பின்ல போட போற, அதுக்கு நானா அதை எடுத்துட்டு போறேனே. ஓகே பாய். டேய். மெசலாயிட்டேன்.